ونصلي على سيدنا أما بعد. الحمد لله. இன்றைய தினம் சூரா ஆல இம்ரான் ஓதப்பட்டது. அதில் 16வது ரக்காத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், அதில் அந்த ஆயத்தை ஆரம்பித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்கள்ட்ட மஷூரா செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார். அதாவது உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி வரும்போது சஹாபாக்களை அழைச்சு மஷூரா செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்துக்கு உரித்தானவர்களே, நாம் எவ்வளவுதான் பெரிய திறமசாலியாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், படித்த நபராக இருந்தாலும், நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களில் பிறர்கிட்ட ஆலோசனை கேட்டால்தான் அதுக்கு சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நாம் எவ்வளோ திறமை எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் பிறருடைய ஆலோசனை நமக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து கல்வியாளர்களுக்கும் தலைவர், அனைத்து கல்வியாளர்களுடைய ஆசிரியர். அவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு அறிவுரையாளர் தேவையில்லை. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழிகாட்டி அல்லாஹ் தஆலா. ஏதாவது ஒரு தவறான முடிவெடுத்தால் கூட அல்லாஹ் வசனத்தை இறக்கி அதை சரி செஞ்சிருவான். ஆனால் அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் கட்டளையெல்லாம் அந்த சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை. கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாளில் பல நேரங்களில் மக்கள்கிட்ட மஷூரா செஞ்சு அதன் மூலியமாக நல்ல முடிவுக்கு போகிறாங்க பார்க்குறோம். மதீனாவில் வாழ்ந்த கூட்டத்தார்களில் ஒருத்தவங்க பனு லித்துஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிழா, ஒரு சாதாரண கவிழா, பெரிய பலம் வாய்ந்த கவிழா கிடையாது. ஆனால் குறைஷிகள் அவங்களோட நட்புறவா ஆகிறாங்க. இந்த பலகீனமான கபிலாவுக்கு ஒரு பலம் வந்தது. நினைக்கிறாங்க, இந்த நபி இந்த அன்சாரிகளை கொஞ்சம் எதிர்த்து போர் செஞ்சால் தான் என்ன, இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் பலகீனமாக இருப்பான், அவனுக்கு எதுவும் இருக்காது. இன்னொருத்தன் வளர்ந்து கொண்டே இருப்பான். இந்த பலகீனமானவனுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் போது அடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம். இப்போ பனு லித்துஃபான் போருக்காக தயாராகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு போருக்கான முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன்னா போரில் யார் ஜெயிச்சாலும் ரெண்டு சைடும் இழப்பீடு உறுதியானது. இப்போ முஸ்லீம்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருவான், ஜெயிச்சிடலாம், பெரிய காரியம் இல்லை. ஆனால் முஸ்லீம்களே பல பேர் இறந்து போகணும், பல பொருள் சேதமாகும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு போரை முடிவெடுக்க மாட்டாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, இந்த பனு லித்துஃபான் போருக்கு தயாராகிறாங்க. ஒன்று செய்யலாம், மதீனாவில் இந்த வருஷம் விளையக்கூடிய பேரிச்சம்பழத்தில் 3ல் ஒரு பகுதியை நம்ம தரேன்னு சொல்லிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, போர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்துக்கு தயாராகிடுவாங்க. போருக்கு தயாராக ஏதோ ஒன்று கொடுத்து சரி கட்டுறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. 3ல் 1 எவ்வளோ விலையுதோ எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது, அதில் 3ல் 1 கொடுத்துட வேண்டியது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு யோசனை, சஹாபாக்கிட்ட மஷூரா செஞ்சு பார்ப்போம். அன்சாரிகள் தான் முக்கியமானவங்க, ஏன்னா அடி வாங்கினா அவங்களுக்கு தான் அதிகமாக விடுவோம். அதனால போர் அடி அவங்களுக்கு தான் அதிகமாக விடுவோம். இப்போ அன்சாரிகளுக்கு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில அன்சாரிகள் அழைச்சி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா இந்த மாதிரி பனு லித்துஃபான் போருக்கு தயாராகிறாங்களே, என்ன செய்யலாம்? நான் நினைக்கிறேன் ஒரு 3ல் ஒரு பகுதி பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டா சரியாயிடும், ஒப்பந்தம் நடந்துடும், தப்பிச்சுக்கலாம். இப்போ சாது பின் உபாதா சொன்னாங்க, ரசூலல்லாஹ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கபீலாலாம் ஒன்றும் பெருசு கிடையாது, சாதாரண பலகீனமான கபீலா. முன்னாடி ஆரம்ப காலத்தில் நாங்களும் முஸ்லீக்கு தான், அவங்களும் முஸ்லீக்காக தான் இருந்தாங்க. ஆனால் எங்களை தொடுறது கூட அவங்களுக்கு சக்தி இல்லை. எங்கள் வீட்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும்னா ஒன்று நாங்கள் விருந்துக்கு கூப்பிடணும், அல்லது காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். அவ்வளோ பலகீனமான ஒரு கபீலாக்கு இன்றைக்கி நாங்களாம் முன் வந்து 3ல் 1 கொடுக்கணும்னா அதெல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் ஒன்று இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னா சம்அன் வ தாஅத், நாங்கள் கேட்டுட்டு அப்படியே கட்டுப்படுறோம். இல்லை நீங்கள் மஷூரா கேட்குறீங்கன்னா இந்த கூட்டத்தாருக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, ரசூலுல்லாஹ் போர் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சாது பின் உபாதா சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது நல்லதாக இருக்குது, இவங்களோட உறுதி அதையெல்லாம் பார்க்குறாங்க. சரி போர் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படை தயார் செய்கிறாங்க. படை போய் போர் செய்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துறாங்க. அது கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. ஒரு நஷ்டம், இப்போ பேரிச்சம்பழம் போனாலும் ஒரு நஷ்டமாக வேண்டியது. ஆனால் அது இல்லாமல் டக்குன்னு ஒரு மஷூரா, பெரிய நபி தான், முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க, இவ்வளோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணி நான் ஒரு நபியாக இருக்கேன், போய் ஒரு சஹாபியோட பேச்சை கேட்குறதா இல்லை. அது சரியாக தெரிஞ்சுன்னா டக்குன்னு முடிவை மாற்றுறாங்க, டக்குன்னு அங்கே ஜம்ப் ஆகுறாங்க. பல நேரங்களில் விஸ்வாசம் பதில் போருக்கு போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்கலான்னு சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சஹாபி நேராக வந்தார், யாரை சொல்லலாம்,
இந்த இடத்துல தங்கலான்னு சொல்கிறீங்க, இது உங்களோட முடிவா இல்லை இது அல்லாவுடைய கட்டளையா? அல்லாவுடைய கட்டளைன்னா நாங்கள் தங்கிக்கிறோம், இல்லை அது உங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னா இங்கே தங்க வேணாம் சொல்லலாம், கொஞ்சம் மேட்டான பகுதியில் போய் தங்கலாம். இப்போ நான் சொன்னதுனால இது ஏன் முடிவு தான்ப்பா, அல்லாலாம் இந்த இடத்துல தங்கணும்னு கட்டளை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வேணால் கூட மேற்பகுதியில் போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேடான பகுதிக்கு போகிறாங்க. பதிலில் முந்தைய இரவில் போய் தங்குறாங்க. வந்த எதிரிகள் குறைசிகள் அந்த தாழ்வான பகுதியில் முன்னாடி நபியவங்க எங்கே தங்கியிருந்தாங்களோ அங்கே வந்து தங்கிட்டாங்க. நைட்டு நல்ல மழை, மேட்டு பகுதியில் பெஞ்ச மலையெல்லாம் இறங்கி தண்ணி எல்லாம் இறங்கி இங்கே தாழ்வான பகுதியில் வந்துருச்சு. மேடான பகுதிக்கு போன முஸ்லீம்கள் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஆக ஒரு சில நேரங்களில் டக்கு டக்கு மற்றவங்களுடைய முடிவுகளை எடுக்கிறது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ தான் அனுபவசாலியாக இருந்தாலும் சரி தான், திறமைசாலியாக இருந்தாலும் சரி தான், நமக்குன்னு பிரச்சனை வரும்போது நம்ம மூளை லாக் ஆயிடும், நம்ம அறிவு லாக் ஆயிடும், டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. எவ்வளோ பேருடைய பிரச்சனைக்கு நம்ம நல்ல தீர்வை சொல்லியிருப்போம், அந்த பிரச்சனையை விட சின்ன பிரச்சனையில தான் நம்ம மாட்டியிருப்போம், ஆனால் நம்மளால் முடிவெடுக்க முடியாது. உதாரணமாக இந்த எலி இருக்கு, அதுக்கு பயங்கர ஆற்றல் இருக்குது, அதனுடைய பல்லு முன்னாடி உள்ள அந்த 2 பல்லு இருக்கே ரொம்ப பலம் வாய்ந்தது. ஒரு மரக்கட்டையை கொடுத்து அழகாக ஓட்டை போட்டு அங்கிட்டு வரணும்னா வெளியே வந்துடும். வெறும் பல்லை வச்சு பெரிய மரக்கட்டையை ஓட்டை போட்டு வெளியே வந்துடும். வீடு எய்ம் பண்ணிருச்சுன்னா எவ்வளோ பெரிய கான்கிரீட்டை கூட என்ன செய்யும், ஓட்டை போட்டு உள்ளே இறங்கும். நினச்சிச்சுன்னா செஞ்சிடும். அவ்வளோ பலம் வாய்ந்தது அந்த எலி. இப்போ அந்த எலி ஒரு பொறியில் மாட்டிக்கொள்ளுது. எலி பொறி வைக்கிறோம். எலி பொறி எப்படி இருக்குது? மேலே மரப்பலகை, கீழே மரப்பலகை, பக்கத்தில் பக்கவாட்டில் மரப்பலகை, இங்கிட்டு ஒரு மரப்பலகை, முன்னாடி மட்டும் கம்பி இருக்கும். இது ஒரு எலி பொறி. இதில் ஒரு எலி பொறி மாட்டிக்குது. ஒரு மதியம் நைட்டு ஒரு 2 மணிக்கு மாட்டுதுன்னா நம்ம காலையில் 8 மணிக்கு அந்த எலி பொறியை போய் பார்க்குறோம். இந்த கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் கிடைக்குது. அது நினச்சிச்சுன்னா இந்த மர எலி அந்த பொறியை அது நினச்சி பிளான் பண்ணிச்சுன்னா அழகாக ஓட்டப்பட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளவு அறிவு அதுக்கு இருக்குது, அவ்வளவு ஆற்றல் அதுக்கு இருக்குது. ஆனால் மாட்டினவங்களால யோசிக்க முடியாது, சிக்கலில் சிக்கினவங்களால யோசிக்க முடியாது. எவ்வளோதான் ஆற்றலுக்கு எலிக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் அழகாக அந்த மர பலகையில் ஓட்டையை போட்டு வெளியே வந்துடலாம். பெரிய காரியமே கிடைக்காது. ஆனால் சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு மைண்டு லாக் ஆயிடும். அதனால தான் டக்குன்னு மஷ்ரா பண்ணிட்டோமா அவங்க போகிற போக்கில் அசால்ட்டாக எப்படி பண்ணப்பட்டு போயிடுவாங்க. நமக்கு இப்படி என்ன பையன் இப்படிப்பட்ட மனுஷனா சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் எல்லாம் குர்ஆன் சொல்கிறான். குர்ஆன்ங்கிறது நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி. எல்லாம் தர விளங்காமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை